கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வார ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்நாளிலும் கூட ஒரு பாடலை பாடி நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். ஜபமே ஜெயம், 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 அதிசயம் செய்திடும் ஜபமே ஜெயம், ஆறுதல் தந்திடும் ஜபமே ஜெயம், அதிசயம் செய்திடும் ஜபமே ஜெயம், ஆறுதல் தந்திடும் ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம். பலவீனம் நீக்கிடும் ஜபமே ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ஜபமே ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ஜபமே ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ஜபமே ஜெயம், 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 ஜபமே ஜெயம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 22 வசனம். மத்தேயு 21 அதிகாரம் 22 வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்திலே இந்த காரியத்தை அவர் பேசுகிறதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும். நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த ஜெபத்தினுடைய முக்கியமான ஒரு காரியம் விசுவாசம். விசுவாசம் பாருங்கள், நாம் ஜெபிக்கிற பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் ஜெபத்தை ஏறெடுக்கிறவர் நமக்கு நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தர வல்லமை உடையவர் என்பதை நாம் உணர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2 காரியம் மிக மிக முக்கியம். முதலாவதாக, நாம் கேட்கிறவர், நாம் ஜெபிக்கிற தேவன் நமக்கு ஜெபத்துக்கு பதில் தருகிறதுக்கு, ஜெபத்தை நிறைவேற்றுகிறதுக்கு அவர் வல்லமை உடையவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் கேட்கிற காரியம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமான. ஏனென்றால்
மனிதன் பல விதமான தேவைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன். தேவைகளுக்காக உழைத்து எப்படியாவது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறவன். அநேக ஏழைகளிலே நம்முடைய தேவைகளுக்காக நாம் எடுக்கிற முயற்சி பலனளிக்காது சென்று விடுகிறது, தோல்வியில் முடிவடைந்து விடுகிறது. ஆகவே நாம் என்ன செய்கிறோம்? வேதனைக்குள்ளாய் கடந்து சென்று விடுகிறோம், மன சோர்வுக்குள்ளாய் கடந்து செல்லுகிறோம். இன்னும் பலர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்னுடைய முயற்சியெல்லாம் தோல்வி அடைந்து விட்டது, இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை என்று தற்கொலை முடிவுக்கே சென்று விடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகையினாலே தான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு திருவுளம் பற்றுகிற தேவனாயிருக்கிறார். நாம் யாரிடத்தில் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? உலக மனிதர்களிடத்திலே, உலகத்தினுடைய நாம் மலை போல நம்பி இருக்கிறவர்களை நாம் நம்பி என்ன செய்கிறோம்? இவர் எனக்கு உதவி செய்வார் என்றெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் உதவி செய்ய வழியில்லாதவர்களாய் மாறி போகிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளை, வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது பேதுருவை குறித்து நாம் அதிகமாக உணர்ந்திருக்கிறோம். பேதுரு மீன் பிடிக்கிற தொழில் செய்கிறவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை தமக்கு சீஷராக ஆக்குகிறதுக்கு முன்பதாக அவரை சந்திக்கிறார். அவரை சந்திக்கிற பொழுது பேதுரு கடற்கரையில் இருந்து அந்த வலைகளை அலசி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஒன்றும் அவருக்கு கிடைக்கவில்லை, வலையில் ஒரு மீன் கூட கிடைக்கல. இரவு முழுவதும் அவர் பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்காததுனால சோர்ந்து போயிருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, விசுவாசம் உள்ள ஜெபம் பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பேதுரு இடத்தில் சொல்லுகிறார். அங்கே அவருடைய படகை நிறுத்தி அதிலிருந்து போதகம் செய்து பின்பு முடித்து பேதுரு இடத்தில் சொல்லுகிறார், நீ சென்று கடலிலே ஆழத்திலே வலையை போடு என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையை நம்புகிறார். பேதுரு நம்புகிறார். நம்பி, ஆண்டவரே, இரவு முழுவதும் நான் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல, இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளின்படி நான் போடுறேன். கர்த்தருக்குள் பிரியமான தேவப்பிள்ளை, அநேக நேரங்களில் பாருங்கள், நாம் சொந்தமாக முயற்சி எடுப்போம். ஆவியானவர் நமக்கு, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார், மகனே இதை செய் அதை செய் என்று. ஆனால் அதற்கு நாம் கீழ்ப்படிய மாட்டோம். நாம் சுயத்தில் நம்ம எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்தாச்சு, இனி எனக்கு வழியே இல்லைன்னு சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன் விசுவாசத்தை குறித்து. மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40 முதல் கொண்டிருக்கிற வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், அங்கே குஷ்டரோகியான ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. குஷ்டரோகியான அந்த மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்தார். முதலாவதாக, குஷ்டரோகிகள் ஊருக்குள்ளே வர முடியாது, வரக்கூடாது, ஊருக்கு வெளியில் இருக்கணும், அதான் அவங்க சட்டம். அப்படி அவர் எப்படியாவது இயேசுவை பார்த்துட்டா நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் என்று அவர் விசுவாசத்தினாலே தைரியமாய் வந்து விடுகிறார். வந்தவர் பாருங்கள், ஆண்டவரிடத்தில் அருகில் வந்து என்ன செய்கிறார்? அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டார். உம்மால் ஆகும் ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும், உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொள்கிறார். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே,
எந்த காரியத்து நிமித்தமாக இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்க? எந்த காரியத்து நிமித்தமாக இன்றைக்கு வேதனையோடு இருக்கிறீங்க? எந்த காரியத்து நிமித்தமாக இன்றைக்கு நம்பிக்கை இழந்து போன நிலைமையில் இருக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். அவரிடத்தில் நாம் விசுவாசத்தோடு கடந்து செல்வோம் என்றால், எப்பேற்பட்ட தேவையோடு நாம் இன்றைக்கு இருந்தாலும் அதை நிறைவேற்றி தர அவர் வல்லமையுடைய தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த குஷ்டரோகி மனுஷனிடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு 40ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்வளவு இரக்கமுடைய தேவன். குஷ்டரோகினாலே ஓடுறவங்க இருந்த காலத்தில் குஷ்டரோகியை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று அவரை சுகப்படுத்துகிறதை நாம் இங்கே வாசிக்க முடியும். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போயிருக்கிறீர்களோ? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுடையவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய இரக்கமுடையவராயிருக்கிறார். மனம் இறங்குங்க, கிருபை தாங்க. நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? ஆண்டவர் உதவி செய்ய முடியாது, ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இயேசு ராஜா, தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் எங்கள் விசுவாசத்திலே பலன் கொண்டு இருக்கிறோம்ப்பா. நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆண்டவரே, நீங்க சொல்லியிருந்தீங்கப்பா, அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறீங்க. எங்கள் தேவைகளை எல்லாம் தருகிறதுக்கு நீங்க வல்லமையுடைய தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, கடன் பிரச்சனையில் இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை தைரியப்படுத்துவீராக. ஆண்டவரே, எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அதை மாற்றி தருகிறது உமக்கு லேசான காரியம். எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் சுகப்படுத்துவது உமக்கு லேசான காரியம். எவ்வளவு பெரிய குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சமாதானத்தை அருளுகிறது உமக்கு லேசான காரியம் ஐயா. மனம் இறங்கி அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். மற்றவர்களும் ஆசீர்வாதத்தை பெற முடிந்தவரை இதை பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.